லூசு லூசு, நான் சொல்கிறத கேளு லூசு. எனக்கு யாரும் நீங்கள் ஓட்டு போட வேணாம், நீங்கள் யாரும் எனக்கு ஓட்டு போட வேணாம். வணக்க மக்களே. தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏ எப்படி நடந்துக்கணுன்னே தெரியாமல் ஒரு அநாகரிகமான நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு எம்எல்ஏவை பற்றி இன்றைக்கி நம்ம முழுசாக அலசி ஆராய போகிறோம். முதல்ல இந்த காணொலியை பார்த்துருங்க, அதுக்கப்புறம் விரிவான காணொலியாக இந்த காணொலி இருக்க போது விரிவாக நான் சொல்கிறேன். நம்ம மணச்சநல்லூர் தொகுதியோட எம்எல்ஏ கதிரவன். சொல்லுங்க. எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? தனலட்சுமி காலேஜில். அடுத்து வந்துன்னா இந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு லாரி வந்துச்சுங்க, அதுலேருந்து நான் எந்த கோயில்? என்ட்ரா வண்டி ரேட்டு தான் நீ என்ட்ரால ஒரு 40 மூட்டை வந்துச்சு, நம்மகிட்ட ஒரு 5 மூட்டை கொடுத்துட்டு ஈஜம் இருந்துச்சு. கோயில் பேக் சைடில் ரைட் கோயில் பேக் சைடில் லாரி ஈஜம்ல சொல்லுண்ணே, பயப்படாதண்ணே. அவர் பேர் என்ன? அவர் பேர் வீடியோ எடுத்துட்டு அவர் என்ன திமுக என்ன ஆகாரு? இல்லை சில ஆகிறா யார் கொடுக்க சொல்லுங்க. இப்போ இவ்வளோ தூரம் வந்து இந்த டைம்ல டைம்ல வரீங்க, ஒரு ஏரியாக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்துட்டு தெரியும், இவ்வளோ நடந்து இங்கே வந்து என்ன கலவரத்தை வந்து பண்ணிட்டு போகலாம் பண்ணுறீங்களா? இல்லை சொல்லுங்க, ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா எனக்கு உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? சொல்லுங்க, யார் உங்களை அனுப்பிச்சு விட்டா? கதிர அனுப்பிச்சு விட்டாங்க உங்களை? யார் அனுப்பினான்னு கேட்கறனால பதில் சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளோ பேரை சொல்லு. அண்ணே ஆமான்னு சொல்லுவாங்க. யார் அனுப்பிச்சுனா பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. யார் பேர் சொல்லிட்டு பயப்படுறீங்க? கதிர எம்எல்ஏ தான் அனுப்புனாரா? எவ்வளோ சம்பளம் உங்களுக்கு? எவ்வளோ நாளைக்கு சம்பளம்? 800 மட்டும் தான். நாளில் காசு கொடுக்குறதுலாம் பிளான் பண்ணிருக்கீங்களா? என்ன பண்ணிருக்கீங்க? இல்லை அதெல்லாம் எதுவும் சொல்லுங்க. இப்போ இப்போக்கி இதை கொடுக்க சொல்லியிருக்காரு உங்களுக்கு? காசுலாம் எதுவும் சொல்லுங்க. இல்லை, இப்போ வீடு கொடுக்க சொல்லியிருக்காரு அந்த பாத்திரத்தெல்லாம். எத்தனை நாள் பார்க்குறீங்கண்ணே? எத்தனை நாளாக கொடுத்துட்ருக்கீங்க? இல்லை இல்லை இங்கே தானே. எத்தனை வீடு கொடுத்துருக்கீங்க? கொடுக்க போறீங்க? இப்போ கொடுக்க போறீங்க. எந்த ஊர் கொடுக்க போய் சொல்லுவாங்க? ஈச்சம்பட்டி கொடுத்துருக்கு. எந்த ஊர் கொடுத்துருக்காங்க? ஈச்சம்பட்டி. அவங்க நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, கிளீச்சர் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்களா? பேசிட்டீங்க பார்த்து. யார் துரை? துரையா பேரு? சொல்லுங்க மாப்பிள்ள. மணச்சநல்லூர்ல கதிரவன் எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு நாளைக்கு வந்து எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காண்டி இவ்வளவு பெரிய லோடு இறக்கி வச்சிருக்காரு. பாத்தீங்கன்னா இதுதான் நாளைக்கு கிஃப்ட். துறையூர்ல திமுக நிக்கிற கதிரவன்கிற வேட்பாளர் நைட்டு 12 மணிக்கு பாத்தீங்கன்னா இத்தனை வண்டி வர வச்சு அவர் வந்து லோடு ஏற்றிட்டு இருக்காரு. வாக்காளர்களுக்காக தொகுதியில் எதுவுமே செய்யவே இல்லை. ஆனால் பாத்திரம் மட்டும் 2 லாரி ஃபுல்லாக பாத்திரம், 407 ஃபுல்லாக பாத்திரம். அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தனலட்சுமி காலேஜில் இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாத்தையும் உபயோகித்து அவங்க கொடுத்த பேட்டி தான் இது. அவங்கள ஃபுல்லாக யூஸ் பண்ணி தான், அதாவது தனலட்சுமி காலேஜ்லையும் வேலை செய்யணும், இந்த ஆளுக்காக கட்சிலையும் கீழேயும் வேலை செய்யணும். எல்லாத்தையும் வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது தான் இப்போ மாட்டிக்கிட்டுச்சு. அண்டா சொம்பு எல்லாம் மாட்டியிருக்கு. தேர்தல் பொருட்கள் சுமார் 2 லாரி சாமான் இன்னும் இதுவரை மாட்டியிருக்கு. யார் இந்த மணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன்? ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி கிட்னி திருட்டில் பேரடிப்படுது, 1 கோடி ரூபா பரிசு தரேங்கிறாரு. யார் இந்த கதிரவன்? எதனால் இவர் பேர் ரொம்ப பிரபலமாச்சு சொல்லட்டுங்களா? அதாவது 2021 எம்எல்ஏ முதல் நேற்று மாட்டிய 2 லாரி ஜாமான் வரை என்னென்ன நடந்துச்சு, அந்த தொகுதியில் அவர் என்னென்ன பண்ணினாருங்கிறத முழுசாக இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, அவர் 2021 தேர்தலில் நிறைய வாக்குறுதி கொடுத்தாரு மணச்சநல்லூர் மக்களுக்கு. என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாரு? நான் வெற்றி பெற்றால் எனது தொகுதியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் மருத்துவம் எனது மருத்துவமனையில் இலவசம். அவர் அப்படி என்ன தான் பண்ணினாரு அப்படின்னா, திமுககாரன் நல்லது செய்கிறான்னா கொஞ்சம் நல்லா யோசிக்கணும். அவ்வளோ பெரிய நல்லவங்க கிடையாது அவங்க நல்லது பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கணும். நம்ம தப்பாக முடிவெடுத்துட்டோம். மணச்சநல்லூர் மக்களே, உங்களை தான் சொல்கிறேன். மணச்சநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட சோழங்கநல்லூர் கிராமம். இந்த சோழங்கநல்லூர் கிராமத்தில் ஒரு பெரிய ஏரி இருக்குது. அதை நம்பி ஒரு 40 ஊர் இருக்குது. 40 வில்லேஜுக்கும் அந்த சோழங்கநல்லூர் ஏரிங்கிறது ஒரு
பாசனம் போகுது, அந்த ஏரியிலேருந்து பாசனமாக நீர் போகுது. 40 ஊருக்கு நல்லா செழிப்பாக வளர்கிற ஊர் தான் அந்த சிறுகாம்பூர். அந்த சைடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே கரும்புக்காய் இருக்கட்டும், இப்போ வாழைக்காய் இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப செழிப்பான விவசாயம் செழிக்கிற ஊர் தான் அந்த மணச்சநல்லூர் தொகுதி. இதில் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, இப்போ கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தீங்களா, ஏ லூஸு எனக்கு ஓட்டு போடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் அநாகரிகமாக பேசினார்ல, அது சோழங்கநல்லூரில் நடந்தது. எதனால் அப்படின்னா, அவர் முன்னாடி சொல்லியிருந்தார்ல, நான் 10 மாதத்துக்கு முன்னாடியே வந்தேன், அதுக்கப்புறம் அப்படியே 1 by 1 நம்ம போகலாம். இந்த வீடியோவை பார்த்துருங்க. அவங்களுக்கு மருந்து செலவு, டாக்டர் ஃபீஸ் எல்லாம் கொடுத்தது போக எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கிடைக்கும். எங்கள் அப்பாவோட ரோல்ஸ் ராய்ஸ் காரோட விலை தெரியுமா? அது 14.5 கோடி. நான் பண்ண மொத்த ஆப்ரேஷனே 252 தான். 2 லட்ச ரூபான்னு வச்சுக்கிட்டா எப்போ நான் ரோல்ஸ் ராய்ஸ் பண்ணுறது? திருப்பூட்டூரில் இருக்க எல்லா கிட்னி ஏன்னா அது ஒரே ஒரு இது என்னன்னா, எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, யாருமே புரிஞ்சுக்கல அந்த 252 பேர் உயிரை காப்பாற்றிருக்கேன். அதை பற்றி யாரும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறார்ல, நான் 10 மாதத்துக்கு முன்னாடி வந்தனே, ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொன்னார்ல. 10 மாதத்துக்கு முன்னாடி அவர் எதுக்காக வந்தார்? தொகுதிக்கு 10 மாதத்துக்கு முன்னாடி வந்தேன்னு சொன்னார்ல. தொகுதிக்கு 10 மாதத்துக்கு முன்னாடி ஏன் வந்தார்? தொகுதி ஃபுல்லாக கெடாக்கறி விருந்து போட்டார். தொகுதி ஃபுல்லாக ஊராக போய் கெடாக்கறி விருந்து போட்டார். ஏன் கெடாக்கறி விருந்து போட்டார்? யாருக்காவது தெரியுமா? தமிழக மக்களே, இந்த எம்எல்ஏ கதிரவன் மணச்சநல்லூர் தொகுதி பூராக கெடாக்கறி விருந்து போட்டார். ஏன் போட்டார்னு தெரியுமா? அப்போ பேசின வீடியோ இருக்கு, அதையும் பார்த்துருங்க. கல்யாணம் நடக்கணும்னா சொல்றது கேள, உடனே கல்யாணம் நடந்தோடனே சாயந்தரம் எப்படின்னா இதாகாது, புரியுதா? போலாம். ரவி ஒரு நிமிஷம். இங்க பாரு லூசு, என்னை பாருங்கிறதுல இவ்வளவு பேசுறதுல கோரிக்கை தானே வந்தீங்க. அதுக்கு சம்பந்தமா நீ கேட்டு நீ என்னை தேடி வந்தியா? நீ ஒரு தடவை நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இதுக்கெல்லாம் பண்ண முடியாது. போலாம் போ. நீ ஓட்டு போட வேணாம் எனக்கு, போதுமா? நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஒரு பெண்ணு ஒரு டிவிக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. என்னன்னு பேட்டி கொடுக்குறாங்கன்னா, அதனால் எனது கிட்னியை நான் விற்றுட்டேன், என்கிட்ட 4 லட்சம் ரூபா தான் கொடுத்தாங்க, ஆனால் அந்த கிட்னி 80 லட்சம் முதல் 1 கோடி வரை விற்று என்னை ஏமாற்றி விட்டார்கள்னு ஒரு லேடி அவங்க டிவியில் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 1 by 1 ஒரு மகாராஷ்டிராவில் ஒருத்தன் மாட்டுறான், பூனேயில் ஒருத்தன் மாட்டுறான்னு சொல்லிட்டு 1 by 1 பிடிக்கிறாங்க. பிடிச்சி பார்த்தா இந்த மணச்சநல்லூர் தொகுதி கதிரவனோட ஹாஸ்பிட்டல் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை இது எங்கே இருக்குன்னா, திருச்சி டு சென்னை நெடுஞ்சாலையில் சமயபுரம் டோல்கட்டு தாண்டின உடனே இருக்குது. சமயபுரம் டோல்கட்டு பக்கத்துலேயே இருக்குது. அப்போ இவர் எப்படி சொல்லி ஓட்டு கேட்டார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டால் எனது தொகுதி மக்களுக்கு மருத்துவம் இலவசம். நல்லது ஏன் பண்ணுறாங்கன்னு நான் சொன்னது உங்களுக்கு இப்போ புரியுதா? அதாவது யார் யார் பிளட் குரூப்பு, யார் யார்கிட்ட கிட்னி இருக்குது, யார் யார்கிட்ட இல்லாதப்பட்ட மக்கள்னு கண்டுபிடிச்சி கிட்னியை உருவறதுக்காக இவர் செய்த செயல். அப்போ மொத்தம் கதிரவன் முதல் டாக்டர்லேருந்து ஏஜென்ட்லேருந்து மொத்தம் 12 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கு, இன்க்ளூடிங் நம்ம ஜூலியக்கா மேலேயும். எல்லாத்து மேலேயும் எஃப்ஐஆர் போட்டு இனிமேல் மாற்று அறுவை சிகிச்சை தனலட்சுமி காலேஜுக்கு பர்மிஷன் கிடையாதுன்னு தற்காலிகமாக மாற்று அறுவை சிகிச்சை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதை நிரந்தரமாகவும் நிறுத்தப்படும் என கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. இப்போ கேஸு ட்ரையலில் இருக்கு. இப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கேல, இப்போ ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி கதிரவன் பேசியிருக்கிறாரு, எனது மேல் புகுத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 1 கோடி ரூபாய் பரிசு தருகிறேன். எப்படி அப்போ அக்கௌண்ட் நம்பர் நான் அனுப்பிச்சுட்றேன், அப்போ எனக்கு கொஞ்சம் அந்த அமௌண்ட்டை கொஞ்சம் போட்டு விட்ருங்க ப்ளீஸ். 1 கோடி ரூபாய் பரிசு தொகை கிடைக்கும். ரைட். அடுத்தது அரசியலை விட்டே விலகி விடுகிறேன். அப்புறம் நிரூபிச்சுட்டா அப்புறம் எதுக்கு நீங்கள் எம்எல்ஏ எலெக்ஷனில் 2வது வாட்டி நிற்கிறீங்க? இப்போ ஜெயிச்சுட்டா இந்த கேஸெல்லாம் இழுத்து மூடுறதுக்கா? தமிழக மக்களே சிந்திச்சு வாக்களியுங்கள். அதுவும் பர்டிகுலராக நம்ம மணச்சநல்லூர் மக்களே
சிந்தித்து வாக்களியுங்கள். இந்த கிட்னியை எவ்வளோக்கு போய் விற்றாங்க அப்படின்னா, இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பேச வேண்டியது இருக்கு. நம்மளோட பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சட்டசபையில் பேட்ஜ் அணிஞ்சுக்கிட்டு போனார், கிட்னி முறைகேடு, கிட்னிகள் ஜாக்கிரதை அப்படின்னு. அதுக்கு மாசு ஒருத்தர் விரிவாக விளக்கமாக ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்தார். யாரு? நம்ம மாசு. என்ன விளக்கம் கொடுத்தாருன்னா, இது கிட்னி முறைகேடு, திருட்டு அல்ல, இது முறைகேடு. திமுக காரனுக்கு பேர் வைக்கிறதுல திருடுறதுக்கு கூட பேர் அருமையா வைக்கிறது யாருன்னா திமுக காரங்க தான். பேர்லாம் சூப்பரா வைப்பாங்க. திருடுனா கூட திருடுறதுக்கு பேரு முறைகேடு. எப்பா சாமி, என்னத்த நான் சொல்றது? என்னத்த நான் சொல்றது? அதாவது உங்க மேல வைக்க குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? நான் ஆப்ரேஷனுக்கு 2 லட்சம் ரூபா தான் எனக்கு கிடைக்குன்னு பேசுறதெல்லாம் சும்மா போய், ரைட்டா? 252 குடும்பங்களை வாழ வச்சிருக்காராம். சரி, நான் கேட்குற கேள்வி என்னன்னா, கிட்னியை நீங்கள் வாங்கினது, அவங்களுக்கு கொடுத்தது 4 லட்சம், விற்றது 80 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும். அதுதான் இங்கே குற்றச்சாட்டு. கடனில் இருக்கிறோம், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு கிட்னியை விற்றா ஏதோ லைஃப் செட்டில் ஆயிரும், இதோட நம்ம கடன் ஒழிஞ்சிச்சுன்னு தான் உங்ககிட்ட வந்து கொடுத்தாங்க. அதாவது அவங்களுக்கு 4 லட்சத்துலேருந்து 5 லட்சத்தை மட்டும், 4 லட்சமோ இல்லை 5 லட்சமோ காசை கொடுத்துட்டு மீதி 70 லட்சம் ரூபாய்க்கு மேலே நீ ஆட்டையப்பட்டிருக்கிய. இதுதான் இங்கே குற்றச்சாட்டு. அது இல்லாமல் ஒருத்தவங்க இப்போ கிட்னி அறுவை சிகிச்சை பண்ண வராங்க அப்படின்னா, ரிலேட்டிவ்னு சொல்லி ஃபேக் ஐடி, ஆதார் கார்டு, அட்ரஸ் சேஞ்சு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா டாக்குமெண்ட்டும் டூப்ளிகேட்டாக செய்யப்பட்டது, அனைத்தும் உறுதி செய்யப்பட்டவை. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? 1 கோடி ரூபா ஒழுங்காக பரிசு எனக்கு அனுப்பிச்சிருங்க. ட்ரையல் நடந்துகிட்டு இருக்குன்னு கேஸு. 1 கோடி ரூபா எப்படி நீங்கள் பரிசு அறிவிக்கிறீங்க? மனச்சொல்லூர் மக்களே, தமிழக வாக்காளர் பெருமக்களே, தீர்ப்பு உங்கள் கையில்.